தமிழ் மக்களே வணக்கம். பாகிஸ்தான் ஒரு உருப்படாத நாடு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அங்கு டூரிஸ்டுகளாக செல்லும் அமெரிக்கர்களுக்கு அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லி அனுப்புகிறது தெரியுமா? எந்த பாகிஸ்தானியும் நம்ப வேண்டாம். பாகிஸ்தானியர்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கு செல்ல வேண்டாம். அவர்களுக்கு எப்போ மர கலரணும்னு தெரியாது. எனவே அவர்கள் நடத்தும் பண்டிகை விழாக்கள் இவற்றில் போய் கலந்து கொள்ள வேண்டாம். உங்கள் பயணத்தை விரைவில் முடித்துக்கொண்டு நாடு திரும்புங்கள் என்று சொல்லி அனுப்புகிறது. இதிலிருந்தே பாகிஸ்தானியர்களின் நேர்மை லட்சணம் எல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். நான் 4 வருடங்கள் பாகிஸ்தானியர்களுடன் பழகியிருக்கிறேன். சுல்தானேட் ஆஃப் ஒமான் நாட்டில் அவர்களுடன் வேலை பார்த்திருக்கிறேன். பாகிஸ்தானிய பெண்களுக்கு இந்தியர்களை ரொம்பவும் பிடிக்கும். இந்தியர்கள் புத்திசாலிகள் என்பது அவர்களுடைய ஒப்பீனியன். அதை வெளிப்படையாக அவர்கள் என்னிடம் கூறுவார்கள். என்னுடன் பழகிய பாகிஸ்தானியர்கள் எனக்கு ரொம்ப உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பழகின பாகிஸ்தானியர்கள் அப்படி. பாகிஸ்தானில் இப்போது மிகப்பெரிய கலவரம் நடந்து வருகிறது. பலூச்சிஸ்தானை தனியாக பிரித்து தர வேண்டும் என்று போராடுகிறார்கள். பாகிஸ்தானுடன் இணைந்து இருப்பதால் அவர்களுக்கு வளர்ச்சி இல்லையாம். அவர்களை பாகிஸ்தான் இராணுவம் அடக்க ஆரம்பித்துள்ளது. இப்போது பாகிஸ்தானியர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அதை ஆள்பவர்கள் நல்லவர்கள் அல்ல. இந்திய வெறுப்பை காட்டிதான் தேர்தலில் ஜெயித்து வருகிறார்கள். இந்திய விடுதலைக்காக போராடிய இஸ்லாமியர்களும் அங்கு உண்டு. நேதாஜியின் ஆர்மியில் நிறைய இஸ்லாமியர்கள் இருந்துள்ளார்கள். அதை INAயில் வேலை பார்த்த என் தந்தை என்னிடம் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானை பிரித்த போது அங்கு சென்ற இஸ்லாமிய குடும்பங்கள் இப்போது அதற்காக வருந்துகிறார்கள். மோடியின் ஆட்சியில் இந்தியா உலக நாடுகள் மத்தியில் ஒரு வலிமையான தேசமாக திகழ்வது அங்குள்ளவர்களை பொறாமை கொள்ள வைக்கிறது. இப்போது அங்கு நடக்கும் கலவரங்கள் இஸ்லாமாபாத் நகரத்தை சீல் வைக்கும் அளவுக்கு போய்விட்டது. கேட் பாஸ் இல்லாமல் யாரும் அந்த நகரை விட்டு வெளியேற முடியாது, உள்ளே போக முடியாது. அங்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் போன்ற இணையதள சேவைகள் முடக்கப்பட்டு விட்டன. எப்போது அந்த தடைகள் நீக்கப்படும் என்பது யாருக்கும் தெரியாது. இஸ்லாமிய தீவிரவாதம் அங்கு இந்தியாவை குறிவைத்தே வளர்க்கப்படுகிறது. அங்கிருந்து கொண்டு நம் காஷ்மீரை கலைக்க விரும்புகிறார்கள். அங்குள்ள இந்துக்களை கொலை செய்ய விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் மக்களோ இந்தியாவுடன் சேர விரும்புகிறார்கள். பாகிஸ்தான் அதை இராணுவத்தை வைத்து அடக்கி தடுக்கிறது. பாகிஸ்தானில் இன்டர்நெட் சேவை முடக்கப்பட்டுள்ளதால் அங்கு மொபைல் சேவையும் இப்போது முடங்கியுள்ளது. எந்த VPN சர்வரும் அங்கு இயங்கவில்லை. பழைய பழைய பிரதமர் இம்ரான்கான் 1 வருட காலமாக ஜெயிலில் தான் உள்ளார். அவருடைய அல்லக்கைகள் வெளியே வந்து துள்ளுகின்றன. விளையாட்டு வீரனை பிரதமர் ஆக்குனாங்க. அவன் நல்லா விளையாட்டு காட்டிக்கிட்டு போயிட்டான். அவனுக்கு இந்திய கட்டத்துறையோட விளையாடுறதே ஒரு வேலையாக போச்சு. இந்தியாவுடன் கிரிக்கெட்டில் தான் ஜெயிக்க முடியல, பொருளாதாரத்திலேயாவது போட்டி போட்டு ஜெயிக்கலாம்ல. பாகிஸ்தான் டெலிகாம் நிறுவனமான நயோடெல் மொபைல் சேவையை நிறுத்திவிட்டதால் இப்போ லேண்ட்லைன் கனெக்ஷன் சேவையை ஆரம்பித்துள்ளார்கள். பழைய கற்காலத்துக்கே போயிடுவான் போல இருக்கே. நம்ம ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஆயுதம் தயாரிப்பது அங்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அதை கண்டுகொள்வதே இல்லை. ஏனென்றால் அவை அனைத்தும் இந்தியாவை அழிப்பதற்காக செய்யப்படுபவை. கள்ளத்துப்பாக்கிகளின் சாம்ராஜ்யமே அங்குதான் நடக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக பஞ்சாப், காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு ஆயுத சப்ளை ஜாம் என்று நடக்கிறது. இம்ரான்கான் மேலே வெறும் 150 கிரிமினல் மற்றும் ஊழல் கேஸ் தான் உள்ளது. ஜாமீனோ வாழமீனோ இப்போதைக்கு அவருக்கு கிடைக்காது. பாகிஸ்தான் தெஹ்ரீக்-இ-இன்சாப் என்ற அவருடைய அரசியல் கட்சி இனி பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரிக்கெட்டில் இந்தியாவிடம் தோற்ற மாதிரி அரசியலிலும் இம்ரான்கான் தோற்று போய்விட்டார். இந்தியாவில் பெட்ரோல் 100 ரூபாய்க்கு விற்ற போது இங்குள்ளவர்கள் பாகிஸ்தானை பார், சிங்கப்பூரை பார், ஜப்பானை பார் என்று கதறினார்கள். பாகிஸ்தானில் 70 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் இப்போது அங்கு 150 ரூபாய் தான். அப்படி கத்தி கதறியவர்களை இந்திய மக்களே இப்போது தூக்கி எறிந்து விட்டார்களே, அதை எங்க போய் சொல்ல. இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு இல்லாததினால் கோதுமை, வெங்காயம், உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்வதை இந்தியா எப்போதோ நிறுத்திவிட்டது. அதனால் வர்த்தகம் அங்கு சீர்குலைந்துள்ளது.
ஹைவே டிராஃபிக் நின்று போனது. உணவு தட்டுப்பாடு இப்போது அங்கு நிலவுகிறது. டெலிகாம் தடையால் அங்குள்ள பேங்குகள் சரிவர இயங்குவது இல்லை. இப்போது இன்னொரு விஷயம் தெரியுமா? DRDO தயாரித்துள்ள ஒரு புது வகை அர்ஜுன் MK2 என்ற டேங்குகளில் ஒரு புதுமையை புகுத்தியுள்ளது. பீரங்கி குண்டுகளை வீசும் பேரல்கள் வழியாக ஏவுகணைகளையும் அனுப்பலாம் என்பதுதான் அது. இந்த டேங்குகள் எடை குறைவானவை, எளிதில் ஓட்டிச் செல்லலாம். இதில் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஐ உள்ளது. அதோடு ஹை பவர் லேசர் வெப்பனும் உள்ளது. அதோடு 120 மில்லிமீட்டர் அண்டு 125 மில்லிமீட்டர் ஸ்மூத் போர் கன்னும் இதில் ஃபிக்ஸ் செய்யப்பட்டுள்ளது. இதை கேள்விப்பட்ட நமது பிரியமான எதிரிகள் பாகிஸ்தான், சீனா வாளை சுருட்டி கொண்டு கம்முன்னு கிடக்கிறது. பாகிஸ்தானில் சமீபத்தில் ஜாதிகள் இல்லாத ஜியா முஸ்லீம்களுக்கும் சன்னி முஸ்லீம்களுக்கும் சண்டை தொடங்கியுள்ளது. அதில் 64 பேர் மேலே டூருக்கு போயிருக்காங்களாம். குர்ரம் ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட், கைபர் கணவாய், ஹலோக்ஷன் போன்ற இடங்களில் நடந்த முரட்டு தாக்குதலில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. இங்கெல்லாம் அயத்துல்லா கோமனி தனது இனம் அழிக்கப்படுகிறது என்று பொங்கி எழமாட்டார், மூக்கை சீந்த மாட்டார். போன மாதம் சுற்றுலா வந்த ஜியா முஸ்லீம்களை கொன்று தனது கொலைப்பசியை போக்கிக் கொண்டார்கள் பாகிஸ்தானியர்கள். அது இல்லாமல் போன சனிக்கிழமை 21 பேரை வெட்டி சாய்த்திருக்கிறார்கள் இந்த அமைதிப்படையினர். குர்ரம் என்று சொல்லப்படுகிற இடம் ஆப்கானிஸ்தான் எல்லையின் அருகே அமைந்துள்ளது. பாகிஸ்தானின் ஜனத்தொகையில் 15% இருக்கும் ஜியா முஸ்லீம்கள். அதை ஜீரோவாக்க நடத்தப்பட்ட ஒரு சின்னதொரு முயற்சி தான் இந்த தாக்குதல். ஜியாவுல் ஹக் ஆட்சியில் தான் அதிகமான ஜியா முஸ்லீம்கள் நசுக்கப்பட்டார்கள். சன்னி முஸ்லீம்கள் பாகிஸ்தானில் பெருக அவரும் ஒரு காரணம்தான். தொடர்ந்து பாகிஸ்தானில் மிலிட்டரி ஆட்சி நடைபெற்று கொண்டு வந்ததால் அதை நிர்வகித்த இராணுவ அதிகாரிகள் கோடீஸ்வரர்களானார்கள். அவர்களின் பணம் வெளிநாடுகளில் பாதுகாப்பாக சேமிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு எதிராக டி கம்பெனி, ஜெய்ஷ்-இ முகமது போன்ற காளான்கள் உரம் போட்டு வளர்க்கப்பட்டன. ISI-உடன் சேர்ந்து பயணித்த பாகிஸ்தானின் இராணுவ ஆட்சி தன் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவை அழிக்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசித்தது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தடுக்க முயற்சித்தது. அதற்காக சிதம்பரம் பாகிஸ்தானுக்கு கரன்சி அடிக்கும் இயந்திரத்தை விட்டார். கள்ள நோட்டுகள் பாகிஸ்தானில் இருந்து அச்சடிக்கப்பட்டு இந்தியாவில் புழக்கத்தில் விடப்பட்டது. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து மோடி அதை முறியடித்தார். 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாததாகின. 2000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வந்து பதுக்கிய கருப்பு பணத்தை முடக்கினார். இப்போது 2000 ரூபாய் நோட்டை பார்க்கவே முடியாது, அது புழக்கத்தில் இல்லாமல் ஆக்கிவிட்டார். 500 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பதுக்க வேண்டுமானால் நிறைய இடம் தேவைப்படும். அவை ரெய்டுகளில் சிக்கிவிடும். பாகிஸ்தானில் உள்ள டெரர் குரூப்புகளை இப்போது பாகிஸ்தானே நினைத்தா கூட விரட்ட முடியாது. இந்தியாவுடன் அவர்களை வைத்து ஒரு ப்ராக்சி வாரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்பின் முந்தைய ஆட்சியில் பாகிஸ்தானுக்கு அளித்து வந்த நிதி உதவியை அவர் நிறுத்தினார். 70 ரூபாய்க்கு விட்ட பெட்ரோல் இப்போது 150 ரூபாய். 60 ரூபாய்க்கு விட்ட பால் பாக்கெட்டு இப்போது 1 லிட்டருக்கு 115 ரூபாய். ஒரு US$ மதிப்பு 151 ரூபாய். அது கூடிய விரைவில் 200 தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானை தனிமைப்படுத்த மோடி எதையுமே செய்யவில்லை. அதனுடைய கொள்கைகளால் தனிமைப்பட்டு போனது பாகிஸ்தான். பாகிஸ்தானில் நீங்கள் டெபாசிட் செய்யும் பணத்துக்கு 12.5% வட்டி தரப்படுகிறது. யாருக்காவது முதலீடு செய்ய ஆசை இருக்கிறதா? சொல்லுங்கள், ஏற்பாடு செய்கிறோம். நரேந்திரதாஸ் மோடியின் ஃபாரின் பாலிசி, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரீஸ் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தியது என்று சொல்வதெல்லாம் வெறும் ஹம்பக்கு, தவறு. கையிருப்பு மோசம், கடன்பட்டு நிற்கிறது அந்த நாடு. ஈரானும் பாகிஸ்தானும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில் மண்ணு. ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் பாகிஸ்தானை தனது கிரே லிஸ்டில் வைத்துள்ளது. பாகிஸ்தான் இப்போது சீனா போடும் பிச்சையில் வாழ்கிறது. அமெரிக்காவிடம் தட்டு ஏந்துகிறது. பாகிஸ்தானில் எந்த விதத்திலும் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியவில்லை. அதனால் இந்தியாவை பார்த்து பொறாமை தீயில் வேகிறது. பாகிஸ்தானியர்களே இப்போது மோடி மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பாகிஸ்தானை பிரிந்த பிறகு அங்கு புதிய அணைகள் கட்டப்படவே இல்லை. நீர்வளத்தை தமிழ்நாடு மாதிரியே வீணடித்தார்கள். இந்தியாவுக்கு இந்தியா என்று பெயர் வர காரணமாக அமைந்தது இந்த சிந்து நதி. இப்போது அது பாகிஸ்தானில் தான் ஓடுகிறது.
பாகிஸ்தானில் புதிய ரயில் பாதைகள் போடப்படவே இல்லை. நீர்வளம் மிக்க நிலப்பகுதியை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கும் நாடு என்று ஒன்று உண்டென்றால் அது பாகிஸ்தான் மட்டும்தான். ஸ்கில்டு லேபர்ஸ் குறைவாக உள்ள நாடு பாகிஸ்தான். கல்வி வளர்ச்சியின்மை, இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் இவைதான் பாகிஸ்தானை குழியில் தள்ளியது, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தது. அவர்கள் வெளிநாடுகளில் லேபர்ஸ்களாக செல்ல காரணம் இதுதான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை மிலிட்டரி ஆட்சி விழுங்கியது. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் வெற்றி பெறவில்லை, பாதியிலே நிற்கிறது. சீனா தனது பொருட்களை அதன் வழியாக கொண்டு வந்து விற்று 4 காசு பார்க்கலாம் என்று முயற்சித்தது. அது சீர்குலைந்தது. சீனா பாகிஸ்தானுக்கு அதிகப்படியான கடனை கொடுத்து அதன் துறைமுகங்களை 1000 வருடத்துக்கு குத்தகைக்கு எடுக்க திட்டமிடுகிறது. இதிலிருந்து பாகிஸ்தான் மீண்டு வரும் பொழுது குதிரைகளுக்கு கொம்பு முளைத்திருக்கும். கரன்சி நோட்டு அச்சடிக்க இந்தியா வாங்கும் அதே நிறுவனத்திடம்தான் பாகிஸ்தானும் பேப்பர் வாங்குகிறது. மோடி அந்த நிறுவனத்திடம் பேப்பர் வாங்குவதை நிறுத்தினார். டிமானிட்டைசேஷன், டெரர் ஃபண்டிங்கை நிறுத்தியது. அமெரிக்கா அளித்த நிதியில் இருந்து ஆப்கானிஸ்தான் டெரர் குரூப்புகளுக்கு பாகிஸ்தான் நிதி உதவி செய்ததை அறிந்த ட்ரம்ப் அந்த நிதியை முதலில் நிறுத்தினார். ஆயுத உதவியை நிறுத்தினார். அங்கு தேசிய கீதம் பாடப்பட்டது. பாகிஸ்தானியர்கள் யாரும் எழுந்து நிற்கவில்லை. பாகிஸ்தான் சிரியன் டெரர் குரூப், ஆப்கானிஸ்தானில் உள்ள பத்தான் குரூப், ISIS தீவிரவாதிகள், வஹாபி தீவிரவாதிகள், பாலஸ்தீன பயங்கரவாதிகள், லிபியா மிலிட்டன்ட்டுகள் என்று ஒன்று விடாமல் எல்லா பயங்கரவாதிகளையும் ஒரே தட்டில் வச்சு எடை போட்டு அவங்களுக்கு நிதி உதவி பண்ணியிருக்கான் ஐயா இந்த பாகிஸ்தான். அவனுடைய நேசத்தை, நட்பை பாராட்டாமல் குறை சொல்லலாகுமோ? பாராட்டணும் ஐயா. அமெரிக்காவின் நிதி அங்குள்ள மக்களை சென்று அடையவில்லை என்றால் அங்கு GDP எப்படி வளரும்? பாகிஸ்தானின் வீழ்ச்சிக்கு பாகிஸ்தான் தான் காரணமே தவிர மோடி அல்ல. பாகிஸ்தானில் எக்கனாமிக் கிரைசிஸ் மட்டுமல்ல, ஃபுட் கிரைசிஸ் இருக்கிறது, இன்டர்னல் செக்யூரிட்டி கிரைசிஸ் இருக்கிறது, பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்கிறது, சோஷியல் கிரைசிஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் என்று ஏகப்பட்டவை இருக்கிறது. பேசாமல் பாகிஸ்தானுக்கு வேற கிரைசிஸ்தான் என்று மாற்றிவிடலாம். எந்த இஸ்லாமிய நாடுகளும் பாகிஸ்தானின் மணி இன்ஃப்ளேஷனை காப்பாற்ற முன்வரவில்லை. சவுதி தட்டை எடுத்துக்கிட்டு இங்கே வர வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டது. பாகிஸ்தான் அது உருவான நாளிலிருந்து ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்துதான் செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இஸ்லாம் மதத்தை கூறி வளைகுடா நாடுகளிடம் இருந்து நிதியை வாங்கி கொண்டு இருந்தது. இப்போ அதுவும் நின்று போனது. பாகிஸ்தானை காப்பாற்ற இனி மோடியே வந்தால் கூட முடியாது. அது இனி இந்தியாவுடன் இணைந்தால் இந்தியாவும் வீழும். இம்ரான்கான் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கு மினிஸ்ட்ரி ஆஃப் பெக்கிங் என்ற ஒரு புதிய அமைச்சரவை தொடங்கப்பட்டது. அதனால் தான் அந்த பிச்சைக்காரனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இப்போ எந்த பாகிஸ்தான் பிரதமர் ஆட்சிக்கு வந்தாலும் தங்களை இந்தியாவின் எதிரியாக காட்டிக்கொண்டு பிழைத்து வந்தார்கள். நாம் இப்போது பாகிஸ்தானுக்கு எந்த பொருளையும் விற்பதில்லை. இந்திய பொருட்களை அவர்கள் வாங்குவதையும் நிறுத்தவில்லை. அதிக விலை கொடுத்து அவர்கள் UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மார்க்கெட்டில் இருந்து வாங்கி கொண்டு போகிறார்கள். UAEக்கு இப்போ நல்ல போனி ஆகிறது வியாபாரம். குளத்துக்கிட்ட கோவிச்சுக்கிட்டு போனால் பாகிஸ்தானுக்கு நாரத்தானே செய்யும். பாகிஸ்தான் தலைவர்கள் கொள்ளையடிப்பதை மக்கள் கவனிக்காமல் இருப்பதற்காக காஷ்மீரை மீட்கப் போகிறோம் என்று பீலா விட்டுக்கிட்டு தெரிஞ்சானுங்க. அங்குள்ள ஆஃப் பாயில்டுகளுக்கும் அந்த கலக்கிகளுக்கும் அது ஒன்றுமே புரியலை. இப்போ பூவாவுக்கே முட்டி போட்டு நிற்கும் போது இப்போ மட்டும் என்ன புரியவா போகிறது? இப்போ பல $1 trillion உதவி கிடைத்தாலும் இனி திவாலான நிலையிலிருந்து மீளப்போவதில்லை பாகிஸ்தான். கூடிய விரைவில் சூடான் மாதிரி பட்டினி சாவுகளை அங்கு பார்க்கலாம். ஐநா பெரிய பெரிய அண்டாக்களில் அங்கு சமையலை செய்து அங்கு விளம்ப ஆரம்பித்து விடும். நம் நாட்டில் நம்முடைய பணம் உள்நாட்டிலேயே செலவிடப்படுவதால் நம்முடைய பொருளாதாரம் வளர்கிறது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு 70,000 கோடி வழங்கி குறைந்த வட்டியில் கடன் வழங்கும்படி ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் நமது மோடி. சிறு குறு தொழில்கள் வளர அரசு உதவியது. அப்படி தொழில் முனைவோருக்கு கடன், ஏஞ்சல் டாக்ஸ் நீக்கம், GST வரி 30 நாட்களுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகுவது, தொழில் வாய்ப்புகளை பெருக்கி பொருளாதார வளர்ச்சிக்கு அது வித்திட்டது. பாகிஸ்தான் இந்தியா மேல் போர் தொடுக்கும் என்ற பயம் இப்போது நீங்கிவிட்டது. அந்த மாதிரி அது எதுவும் செய்தால் அழியப் போவது பாகிஸ்தான் தான். நவாப் ஷெரீப் வீட்டுக்கு மோடி போனதையும்
IS அபிஷியல் பத்தான்கோட்டுக்கு வந்து போனதையும் காங்கிரஸ் குறை கூறி அரசியல் செய்தது. மோடியின் நட்பு கரத்தை பிடிக்காதது பாகிஸ்தான் செய்த தவறு. அதனால் நமது கிரிக்கெட் டீம் கூட பாகிஸ்தான் போய் விளையாடுவதை விரும்பவில்லை. ஹமாசுகளும் ஹிஸ்புல்லாக்களும் ஹூத்தீஸுகளும் வேறு பெயரில் வாழும் தேசத்தில் எவன்தான் கால் வைக்க விரும்புவான்? சரி நண்பர்களே, சிந்தித்துக் கொண்டிருங்கள். மீண்டும் வந்து வேறு கதைகளை பேசுவேன். ஜெய் ஹிந்த்.